ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்துட்டு 200 விக்கெட் எடுத்த ஒரு பிளேயரை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி மோர் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிங்க நண்பர்களே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யாருன்னு பார்த்தா புவனேஸ்வர் குமார். பல பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆர்சிபி கிட்ட வந்து பவுலிங் லைனப்பே இல்லை, அவங்களாம் பிளே ஆஃப்ஸ் வரமாட்டாங்க, அதுவும் இல்லாம வந்துட்டு ஜாஸ் ஹேசல்வுட்லாம் இல்லாட்டி ஆர்சிபி பிளே ஆஃப் வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸ்போர்ட்லாம் சொல்றீங்க. இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ரிப்ளேஸ்மெண்டா வந்து நாங்கள் சரியான பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். பாத்திரமே பாஸ்ட் 2 மேட்சை வந்துட்டு ஜேக்கப் டஃபி எப்படி பர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு பயங்கரமான பர்ஃபார்ம் பண்ண நம்ம அண்ணன் புவனேஸ்வர் குமார் வந்துட்டு 200 விக்கெட் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பிளேயர் டு கம்ப்ளீட் இன் ஐபிஎல் 200 விக்கெட்ஸ்ன்றது வந்துட்டு நாட் ஈஸி திங் நண்பர்களே. அதுவும் இல்லாமல் என்கிட்ட சரியான பவுலர்ஸ் இருக்காங்க. தலைவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பவுலிங் வந்துட்டாலே அது அலையியல்ல குறிச்சோம்னா கண்டிப்பான முறையில் புவனேஸ்வர் குமார் தான் நான் வந்து எடுத்துப்பேன். எப்பயுமே பீக்கான பவுலர் அவரோட கரியர்லையும் சரி இப்பயும் சரி எப்பயுமே வந்துட்டு ஒரு பீக்குன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவரோட ஸ்விங்ஸை வச்சு அவர் வந்து பேசுவார். ஸோ அண்ணனை பற்றி என்ன சொல்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.